ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவாணி முத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபாலா அவர்கள் பேசுகிறேன். இன்று நான் ஜோதிட ரீதியாக அபிஜித் முகூர்த்தம் பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். அபிஜித் முகூர்த்தம் என்பது 28 நட்சத்திரங்களில் ஒன்றான அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரம்தான் அபிஜித் முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் எந்த தோஷமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை என்று ஒரு எந்த தோஷமும் இந்த நேரத்தில் கிடையாது. இந்த நேரத்தில் நாம் எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கலாம். அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு நல்ல நேரம். அபிஜித் முகூர்த்தம் என்றால் வெற்றி என்று பொருள். இந்த நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்யலாம். திதி, கிழமை, நட்சத்திர தோஷம் எதுவுமே இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்திற்கு கிடையாது. நல்ல காரியங்களை செய்ய இது மிகவும் நல்ல நேரமாகும். இந்த நேரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியும். திரிபுராசுரனை சிவன் என்ற அந்த அசுரனை சிவன் வதம் செய்த நேரம் இந்த அபிஜித் முகூர்த்த தான். எனவே தான் வெற்றி நமக்கு இந்த நேரத்தில் எதை தொடங்கினாலும் வெற்றியாக முடிகிறது. அபிஜித் முகூர்த்தம் என்பது மதியம் 11:45 இருந்து 12:15 வரை உள்ள நேரம்தான் அபிஜித் முகூர்த்தம். இந்த நேரத்தில் சூரியனும் மிகவும் பிரகாசமாகவும் இருக்கும். எனவே இந்த நேரத்தில் நாம் எதை செய்தாலும் வெற்றியாக முடிகிறது. மக்கள் அனைவரும் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் உங்கள் காரியங்களை செய்து மகத்தான வெற்றி பெற என்னுடைய தலவாணி முத்து ஜோதிடம் சார்பாக உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.